ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் மே 30 அண்ட் 31 பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் முக்கிய தினங்கள் பார்த்துடலாம். மே 30 சர்வதேச பெண் தொழில் முனைவோர் நெட்வொர்க் தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபீமேல் என்டர்பிரனர்ஷிப் டே. இது இந்த வருஷத்துக்கான கருத்துரு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, புதுமைகளை உருவாக்குதல், எல்லைகளை உடைத்தல், அதாவது இன்னோவேட்டிவ் டு எவாலுவேட் பிரேக்கிங் பேரியர்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான கருத்துரு. மே 30 சர்வதேச பெண் தொழில் முனைவோர் நெட்வொர்க் தினம், இன்டர்நேஷ்னல் ஃபீமேல் என்டர்பிரனர்ஷிப் டே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம், அதாவது வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. உலக சுகாதார அமைப்பால் ஆண்டுதோறும் என்ன பண்ணுறாங்கன்னா, மே 31 புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, புகையிலை அற்ற தலைமுறை இளைஞர்களை பாதுகாப்போம், அதாவது ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் ஃப்ரம் டொபாக்கோ இண்டஸ்ட்ரீஸ் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாட்டி டொபாக்கோ ஃப்ரீ ஜென்ரேஷன். இந்த ரெண்டு கருத்துரு கொடுத்துருக்காங்க. ஸோ மே 31 வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. அடுத்து மே 31 உலக வெப்பினார் டே, அதாவது வேர்ல்டு வெப்பினார் டே. டிஜிட்டல் யுகத்தில் கல்வி, வணிகம் மற்றும் தொழில்நுட்ப தொடர்புகளுக்கு வெப்பினார்கள் அதாவது இணையவழி கருத்தரங்குங்க. சரியா, வெப்பினார் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி மாநாடு மாதிரி, அது இணையவழியில் ஒரு சில கருத்தரங்குகள்லாம் நடத்துவாங்க. எவ்வாறு உலகை இணைக்கின்றது என்பது இப்போ இந்த இணைக்கிற வகையில் இந்த நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மே 31 உலக வெப்பினார் தினம். அடுத்து பாருங்கள், இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, டிஜிட்டல் பகிர்வு மூலம் உலகளாவிய கற்றல், அதாவது கனெக்டிங் மைண்ட் ஷேரிங் நாலேஜ் குளோபலி. இதுதான் இந்த வருஷத்துக்கான கருத்துருவாக இருக்குது. கொஸ்டின்ஸ் பாருங்க, தேசிய விளையாட்டு தீர்ப்பாயத்தின், அதாவது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் NST உத்தரவுகளுக்கு எதிரான எத்தனை நாட்களுக்குள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியும்னு பார்த்தோம் அப்படின்னா, 30 நாட்களுக்குள்ள இது தொடர்பான ஏதாச்சும் நம்ம வழக்கு இருந்துச்சுன்னா நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியும் 30 நாட்குள்ள. ஸோ இப்போ இது எதுக்கான்னு பார்க்குறோம் அப்படின்னா, தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டத்தின் கீழே தேசிய விளையாட்டு நிர்வாக வாரியங்கள் விதிகள் 2026 நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. தேசிய விளையாட்டு தீர்ப்பாய விதிகள் 2026. ஸோ அதனால இப்போ இதை நம்ம பார்க்குறோம். ஸோ விளையாட்டுகள் தொடர்பான தகராறுகளுக்கு விரைவான மற்றும் குறைந்த செலவில் தீர்வை வழங்குவதற்காக இந்த தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பாயத்தில் தலைவராக தற்போது இல்லாட்டி அல்லது தற்போதைய அல்லது முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்லது உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி இருக்க முடியும் இந்த தீர்ப்பாயத்தோட தலைவராக. ஸோ இந்த தீர்ப்பாயம் வழங்கும் உத்தரவுகளில் திருப்தி இல்லாதவர்கள் இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்திய வங்கி மற்றும் நிதி அமைப்பில் குவாண்டம் தொழில்நுட்பத்தின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய இந்திய ரிசர்வ் வங்கி அமைத்துள்ள நிபுணர் குழுவின் பெயர் என்ன பார்த்தோம் அப்படின்னா, QSAFE குழு. சரியா, QSAFE குழு தான் இப்போ RBI அமைச்சிருக்க அதாவது ஆய்வு செய்ய குவாண்டம் டெக்னாலஜி தாக்கத்தை குறித்து ஆய்வு செய்ய இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ இந்த QSAFE அப்படின்ற குழு நியமிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கியானது நிதித்துறையில் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக QSAFE குவாண்டம் பாதுகாப்பான மற்றும் தகவமைப்பு உடைய நிதி சூழல் அமைப்பு என்ற நிபுணர் குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த குழுவில் மொத்தம் 8 பேர் இருப்பாங்க. சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் IIT மெட்ராஸ் பேராசிரியர் அனில் பிரபாகர் தலைமையில் இக்குழு செயல்படுது. ஸோ இதில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, பாரத் ஸ்டேட் வங்கி மற்றும் இந்திய தேசிய கொடுப்பனவு நிறுவனம் ஆகியவற்றின் உறுப்பினர்களும் இருக்காங்க. சரியா, இந்த குழு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வங்கி மற்றும் நிதி அமைப்பில் குவாண்டம் தொழில்நுட்பத்தின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய 6 மாதங்களுக்குள் தங்களது அறிக்கையை சமர்ப்பிக்கும். குவாண்டம் கணியால் இணைய பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு ஏற்படும் அபாயங்களை ஆராய்ந்து பாதுகாப்பான வழிமுறைகளை பரிந்துரைப்பதுதான் இந்த குழுவோட முக்கிய நோக்கமாக இருக்கு. அடுத்து பாருங்க, வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது SIR தொடர்பான இந்திய தேர்தல் ஆணையத்தின் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடவடிக்கையின் அரசியலமைப்பு செல்லுபடியை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. சரியா, இந்த நடவடிக்கை எந்த அரசியலமைப்பின் ஷரத்தின் ஆர்டிகிள் கீழ் தேர்தல் ஆணையத்திற்கு உள்ள அதிகாரங்களுக்கு உட்பட்டது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிகிள் 324 சரத் 324 கீழே தான் இப்போ இந்த உச்சநீதிமன்றம் நம்மளுக்கு தீர்ப்பளிச்சிருக்காங்க. பீகாரில் தொடங்கி மற்ற மாநிலங்களுக்கும்
விரிவுபடுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை அரசியலமைப்பு ரீதியான செல்லுபடி ஆகும். சரியா, அதில் அவங்க அந்த ஆணையத்தின் மூலியமாக அந்த SIR மூலியமாக தொடர்பான நிறைய எடுத்திருப்பாங்களா. இப்போ வந்து ஓட் ஸ்லிப்பு கொஞ்சம் பேருக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலியமாக தேர்தல் ஆணையம் வந்து எடுத்த நடவடிக்கை வந்து கண்டிப்பாக செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிக்கிள் கீழே சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கிள் 324 கீழில் வந்து உச்சநீதிமன்றம் இது வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த SIR நடவடிக்கை இந்திய அரசியலமைப்பு சரத் 324 கீழ் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு உட்பட்டது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு. ஸோ துல்லியமான வாக்காளர் பட்டியலை பராமரிக்க இந்த நடவடிக்கை உதவுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இடம்பெயர்தல், நகரமயமாதல், போலி பதிவுகள் மற்றும் பதிவு செய்யப்படாத இறப்புகள் போன்ற காரணங்களால் வந்துட்டு வாக்காளர்கள் பட்டியல் வந்து பாதிக்கப்படுவதால் இந்த சிறப்பு திருத்த நடவடிக்கை வந்து எடுத்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 2026 மே மாதம் எஜுகேட்டிங் ஃபார் எ ஷேர்டு ஃபியூச்சர் ஒருங்கிணைந்த எதிர்காலத்திற்கான கல்வி என்ற கருப்பொருளுடன் கல்வியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் எதிர்கால கற்றல் திறன்கள் குறித்த விவாதங்களுடன் கூடிய கல்வி உலக மன்றம் வந்து அதாவது வேர்ல்டு எஜுகேஷன் வேர்ல்டு ஃபாரம் வந்து எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா லண்டன் ஐக்கிய ராஜ்யம் UKல வந்து நடந்திருக்கும். ஸோ 2026 மே 17 முதல் 20 வரை லண்டனின் கல்வி உலக மன்றம் வேர்ல்டு எஜுகேஷன் வேர்ல்டு ஃபாரம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் வந்துட்டு கல்வி அமைச்சர்கள் மற்றும் உலகளாவிய கல்வி தலைவர்கள் ஒன்றிணைந்து கல்வி சீர்திருத்தங்கள், கல்வியில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு மற்றும் பணியாளர்களின் திறன்கள் குறித்து விரிவாக வந்து விவாதித்தனர். ஸோ இந்த கூட்டத்தில் வந்து OpenAI நிறுவனம் தனது நாடுகளுக்கான கல்வி எஜுகேஷன் ஃபார் நேஷன் என்ற முன்னெடுப்பை வந்து முன்னிலைப்படுத்து. சரியா, OpenAI நிறுவனம் வகுப்பறையில் ChatGPT போன்ற AI கருவிகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் விரைவாக பயன்படுத்தி வருவதாகவும் இந்த நிகழ்வு வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பொது விநியோக முறையை அதாவது PDS வலுப்படுத்தவும் தானியக்கமாக்கல் அதாவது ஆட்டோமேஷன் மூலம் ரேஷன் போக்குவரத்து கையாளுதலை மேம்படுத்தவும் மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ள சர்தாக் PDS திட்டத்திற்கு 2031 மார்ச் மாதம் வரையிலான காலத்திட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 25,530 கோடி வந்து இப்போ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு CCEA 2031 மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்திற்கு 25,530 கோடி மத்திய ஒதுக்கீட்டுடன் கூடிய சர்தாக் PDS திட்டம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ சர்தாக் PDSன்னு பார்த்தோம் அப்படின்னா பொது விநியோக அமைப்பில் தானியக்கமாக்கல் மூலம் ரேஷன் போக்குவரத்து மற்றும் கையாளுதல் வருமானத்திற்கான உதவி திட்டம் தான் இந்த சர்தாக் PDS திட்டம். ரேஷன் போக்குவரத்து ஆதரவு மற்றும் ஸ்மார்ட் PDS திட்டங்களை ஒரே அமைப்பு திட்டத்தின் கீழ் வந்து ஒருங்கிணைத்து, அதாவது ரேஷன் போக்குவரத்து ஆதரவும் மற்றும் ஸ்மார்ட் நம்ம டிஜிட்டல் மூலியமாக நம்ம PDS அந்த ரேஷன் பொருட்கள் வாங்குறத வந்து என்ன பண்ணுறது ரெண்டையும் சேர்த்து ஒரே திட்டத்தின் கீழே ஒருங்கிணைக்கிறாங்க சர்தாக் PDS திட்டம் மூலியமாக. இந்த திட்டம் பொது விநியோக முறையை வந்துட்டு வலுப்படுத்தவும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழ் உணவு தானியங்கள் கடைசி மைல் வரை திறம்பட விநியோகிப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கு. இது மாநிலங்களுக்கு இடையான போக்குவரத்து மற்றும் நியாய விலைக்கடை முகவர்களின் லாப வரம்பு ஆகியவற்றுக்கு நிதி உதவி வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் உள்ள பள்ளி மற்றும் உயர்கல்வி ஆசிரியர்களுக்கான கூகுள் AI கல்வியாளர் தொடர் சரியா GES எனப்படும் இலவச செயற்கை நுண்ணறிவு பயிற்சி திட்டத்தை கூகுள் நிறுவனம் எந்த சர்வதேச மாநாட்டில் வந்து தொடங்கியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி உலக மன்றம். சரியா, கல்வி உலக மன்றத்தில் தான் இப்போ கூகுள் நிறுவனம் வந்து கூகுள் AI கல்வியாளர் தொடர் அதாவது GSE நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு இலவச செயற்கை நுண்ணறிவை வந்து அந்த திட்டத்தை வந்து இங்கே கல்வி உலக மன்ற மாநாட்டில் வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லண்டனில் நடைபெற்ற கல்வி உலக மன்றம் 2026 எஜுகேஷன் வேர்ல்ட் ஃபார்ம் கூகுள் நிறுவனம் இந்த கூகுள் AI கல்வியாளர் தொடர் என்ற புதிய முன்னெடுப்பை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டம் இந்தியாவில் உள்ள பள்ளி மற்றும் உயர்கல்வி ஆசிரியர்களுக்கு இலவச செயற்கை நுண்ணறிவு பயிற்சியை வந்து வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு. வகுப்பறைகள் மற்றும் கல்வி நடவடிக்கைகள் ஜெமினி போன்ற
ஏஐ கருவிகளை பொறுப்புடன் பயன்படுத்துவதில் இந்த பயிற்சி கவனம் வந்து செலுத்துது. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், சத்தீஸ்கர், லடாக், பஞ்சாப் மற்றும் பிற பகுதிகளை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு ஏஐ பயிற்சி வந்து பெறுவாங்க. சரியா? ஆரம்பத்தில் வந்து இந்த திட்டம் வந்து அஸ்ஸாம், இந்தி, மராத்தி, தெலுங்கு, ஒடிசா மற்றும் பஞ்சாபி ஆகிய 6 இந்திய மொழிகளில் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் ஐக்கிய பேரரசை பின்னுக்கு தள்ளி இலங்கையின் 2வது மிகப்பெரிய ஏற்றுமதி நாடாக உருவத்திற்கு நாடு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இப்போ 2வது மிகப்பெரிய ஏற்றுமதி நாடாக உருவத்திற்கு. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் வந்து ஐக்கிய பேரரசு யுனைடெட் கிங்டத்தை முந்தி இலங்கையின் 2வது பெரிய ஏற்றுமதி சந்தையாக வந்து இந்தியா மாறி இருக்கு. ஸோ இந்த 4 மாதங்களில் வந்துட்டு 4 மாத காலத்திட்டத்தில் இந்தியாவுக்கான இலங்கையின் ஏற்றுமதி 8.9% அதிகரித்து 364.15 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து எட்டியிருக்கு. ஸோ இந்த குறிப்பிடத்தக்க காலகட்டத்தில் அமெரிக்கா தொடர்ந்து இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக நீடிக்கிறது. அதே மாதிரி 2026 ஏப்ரல் மாதத்தின் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி அதாவது வணிகப் பொருட்கள் மற்றும் சேவைகள் உட்பட 1.38 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டி முந்தைய ஆண்டை விட 6% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. இதில் தேங்காய் சார்ந்த தயாரிப்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதிகள் வந்து வலுவான பங்களிப்பை வந்து பெற்றிருக்குன்னு. சரியா? அடுத்து பாருங்க. பட்டியலிடப்பட்ட சாதியினரின் நலத்திட்ட அமலாக்கத்தை வலுப்படுத்துவதற்காக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் அண்மையில் அறிமுகப்படுத்த PM அஜய் இணையதளம் மற்றும் அஜய் அலைபேசி செயல் ஆகியவற்றில் PM அஜய் என்பதன் முழு வடிவம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுதாய் யோஜனா. சரியா? இதுதான் வந்து இதோட விரிவாக்கம். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட்டியலிடப்பட்ட ஜாதியினர் நலத்திட்ட அமலாக்கத்தை வந்து வலுப்படுத்தும் வகையில் வந்து புதுடெல்லியில் வந்து PM அஜய் இணையதளம் மற்றும் அஜய் அலைபேசி செயலி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இதோட முக்கிய முன்னெடுப்பு பார்த்தோம் அப்படின்னா மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்த அமைச்சகம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தொடங்கியிருக்காங்க இந்த முன்னெடுப்பை. ஸோ PM அஜய் என்பதன் பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுதாய் யோஜனா. சரியா? இந்த இணையதளம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இணையதளமும் செயலும் வந்து திட்டத்தை வந்து காகித அடிப்படையின் வேலையிலிருந்து முழுமையான டிஜிட்டல் பணிப்பாய்வு மற்றும் நிகழ்நேர செயலாக்க அமைப்புக்கு மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்காங்க. சரி? அதே மாதிரி கிராம அளவிலான திட்டமிடுதல், கள கண்காணிப்பு, புவி குறியீடுதல் அதாவது ஜியோ டேக்கிங், புகைப்படம் பதிவேற்றல் மற்றும் டேஷ்போர்ட் போன்ற அம்சங்கள் மூலம் வெளிப்படையான டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு வந்து எந்த டிஜிட்டல் தளமும் மற்றும் இந்த செயலியும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு மே கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நம்ம மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து. சரியா? ஏப்ரல் மந்த்துக்கும் சரி மே மந்த்துக்கும் சரி நம்ம சேனலில் ஃபுல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.